ஜெய் சாய்ராம். எப்பொழுதுமே தைரியமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்று நம்புவதற்கு கூட ஒரு தைரியம் இருக்கத்தான் வேண்டும். அந்த தைரியம் நம்மிடத்திலிருந்து விட்டால் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றிகரமான வாழ்வை சந்தோஷமாக வாழலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் நண்ப பிரியமே, உன்னுடைய வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த நான் முடிவு செய்துவிட்டேன். வெற்றி உன் வாழ்வில் வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். சந்தோஷமாக இரு. இனி உனக்கு தடைகள் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே ஏறுமுகம்தான். என் நண்ப பிரியமே, உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் கூட தோற்ற இடத்திலேயே துவண்டு போய் விழுந்து விடாதே. துள்ளி எழுந்து மறுபடியும் போராடு. தோல்வியால் உன்னை ஜெயிக்க முடியும் பொழுது, அந்த தோல்வியாலே உன்னை ஜெயிக்க முடியும் பொழுது உன்னால் தோல்வியை ஜெயிக்க முடியாமலா போய்விடாது? நிச்சயமாக உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு போராடு. தோல்வியை மிக சுலபமாக உன்னால் வென்று காட்ட முடியும். இனி உனக்கு தடைகள் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே ஏறுமுகம்தான். வாழ்வில் முயற்சி ஒன்றே தளர்ச்சியடையாமல் உன்னை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, ஆனால் உனக்கானதை நீதான் தேடி செல்ல வேண்டுமே தவிர மற்றவர்கள் அதை கொண்டு வந்து உன்னிடம் கொடுப்பார்கள் என்று மட்டும் அலட்சியமாக இருந்து விடாதே. எதற்காகவும் மற்றவர்களை எதிர்பார்த்து நின்று கொண்டே இருக்காதே. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் உனக்கு எதுவுமே வெற்றிகரமாக நடக்காது, நடக்கவும் நடக்காது. தோல்வியால் துவண்டு போய் விழுந்து கிடந்தால் உனக்கு எதுவுமே நிகழாது வெற்றிகரமாக. என் அன்பு பிரியமே, எது நடந்தாலும் துணிந்து எழுந்து நடந்தால் இந்த உலகமே உனக்கு சொந்தமாகும். இந்த உலகமே உனக்கு வசமாகும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீ தவித்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், நான் நன்றாக இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க பழகு. அந்த உணர்வு, அந்த வார்த்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, நீ உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகம் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. வலிகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறோமே, போராட்டங்களை மட்டுமே தாண்டிக் கொண்டிருக்கிறோமே என்று வாழ்க்கையை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு உளிகள் தேவையே இல்லை என் பிரியமே. வாழ்க்கை தரும் சில வழிகளே போதும் மிக பிரம்மாண்டமாக வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம். குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு விதையால், ஒரு சிறிய விதையால் போராடி முளைத்து இந்த உலகில் வாழ முடியும் என்றால், எல்லா சக்திகளும் கொண்ட உன்னாலும் எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்து சாதனை படைக்க முடியும் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நிச்சயமாக சாதனை படைக்கத்தான் போகிறாய். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ எவ்வளவு வேகமாக செல்கிறாய் என்பது முக்கியமல்ல என் பிரியமே. முக்கியமே கிடையாது. நீ எந்த பாதையில் செல்கிறாய் என்பதுதான் முக்கியம். தவறான பாதையில் நீ வேகமாக செல்வதை விட, மிக மிக வேகமாக செல்வதை விட, உனக்கான சரியான பாதையில் மெதுவாக சென்றாலும் அதுதான் மிக சிறந்தது. அதுதான் உன் வெற்றிக்கான பாதை என்பதை புரிந்து கொள். தவறிப்போன சந்தர்ப்பங்களை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே தளர்ந்து விடாதே என் பிரியமே. வாழ்க்கையில் எப்போதுமே மற்றொரு வாய்ப்பு நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கிறது. உனக்கும் இருக்கிறது. அதற்காக பொறுமையோடு காத்திரு. இனி உனக்கு தடைகள் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே
ஏற்றமிகு ஏற்றமே. அடுத்த வாய்ப்பு வரும் வரை நீ உன்னை மெருகேற்றிக் கொண்டே இரு. ஆம் என் குழந்தா, மெருகேற்றிக் கொண்டே இரு. சிறந்த பலன்களைப் பெற நீ கடினமாக உழைத்தால்தான், கடினமான உழைப்பு உன்னிடத்தில் இருந்தால்தான் அதற்கான பலன்களைப் பெறும் நேரத்தில் நீ மிகவும் பெருமிதம் கொள்வாய். ஆம் என் பிரியமே, கடுமையாக உழைக்கப் போராடு. உன்னுடைய கடின உழைப்பு உன்னை கட்டாயமாக வாழ்வில் மிக பிரம்மாண்டமாக உயர்த்து காட்டும். எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அடுத்ததை பற்றி சிந்திக்கவும் செயல்படவும் உன்னால் நிச்சயமாக முடியும். என் அன்பு பிரியமே, விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. விமர்சிப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் பரவாயில்லை என் பிரியமே, பரவாயில்லை என்று கடந்துவிட்டு போய்விடு. யாருமே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்வை நீயே வடிவமைத்துக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்களால் உன்மீது வீசப்படும் பொறாமை, ஏளனம், மதிப்பீடு இவை அனைத்தையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் அமையும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. இறைவன் உனக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கவலையே படாதே என் பிரியமே, வருத்தமே படாதே. உனக்கு உயிர் என்னும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அதனை கொண்டு உன்னால் எதையும் சாதிக்க முடியும், வெற்றியடைய முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய எதிரியை நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், அவர்களோடு போராட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் என்ன தெரியுமா? புன்னகை மட்டும்தான். அந்த புன்னகை ஒரே ஆயுதம் இருந்துவிட்டால் போதும். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் உன்னால் மிக சுலபமாக வென்று காட்ட முடியும். எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறார்களே என்று, மற்றவர்கள் சந்தோஷமாகவே இருக்கிறார்களே என்று உன்னை ஏளனமாக பேசியவர்கள் நினைத்து கொண்டு அவர்களை உன்னை விட்டு விலகிவிடுவார்கள் நிச்சயமாக. உழைப்பவர்களின் கையில்தான் இந்த உலகமே இருக்கிறது. அதை புரிந்து கொள் என் பிரியமே. பிறர் உழைப்பில் வாழ்பவர்கள் ஒரு நாளும் முன்னேற்றத்தை அடையவே முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வெற்றி பெற்றவர்கள் எப்பொழுதும் மிக சிறந்த செயல்களை செய்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது நிஜமே கிடையாது. அவர்கள் செய்கின்ற சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் செய்கிறார்கள் என்பதே அவர்கள் வெற்றிக்கான மிகப்பெரிய காரணம் என்பதை புரிந்து கொள். காத்திரு என் பிரியமே, பொறுமையாக காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு நிச்சயமாக நடக்கும். உன் காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாது. இனி உனக்கு தடைகள் என்று எதுவுமே இல்லை. இனி எல்லாமே ஏற்றமிகு ஏற்றமே. எதற்கும் பொறுமை அவசியம். இப்பொழுது இருக்கின்ற நிலையே இன்பமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு, அதை மனதில் வைத்து கொண்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்காதே என் பிரியமே. உன்னுடைய எண்ணங்களில் நீ மாற்றத்தை நிகழ்த்தாமல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி, உன்னை என் கண்கொள்ளும் மனதிலும் வைத்து நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன? உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்.
அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும், மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு.
பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும். தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி.
எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து, யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ, தீங்கோ, கஷ்டமோ, நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள்.
நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும்.